முதல்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிராஜ் சரவணனுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், அவ்வளோ பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பாபா மாஸ்டருக்கு தேங்க்ஸ். அவருடைய வாழ்வியலில் ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. யூஸ்வலாக வந்து மெட்ராஸ் ஸ்லாங், நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்லாம் படம் பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, ஃபேக்காக இருக்குது, இது அவ்வளோ ஜென்யூனாக இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃப்பையும் ஒரு பதிவாக ஒரு ஜென்யூனாக வந்து பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கமர்ஷியலாக கட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு, பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸு, ஒரு லைஃப் பற்றின ஒரு புரிதல் நிறைய வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை தாண்டியும் வந்து இந்த ஃபிலிமில் அவர் எழுதியிருக்காரு. அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பார்த்திபன் சார், அவரை வந்து நான் ஆயிரத்தில் ஒருவனில் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் நான் வந்து செட்டில் போய் ஒரு கிங்காக பார்த்தேன். கிங் அரைவ் ஷூட் பண்ணும்போது நான் போனேன். அந்த ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கும் அந்த ஃபிலிமை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திபன் சார் கூட. அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ், அவருடைய எல்லா கேரக்டர்ஸ், பார்த்திபன் சார் கேரக்டராக இருக்கட்டும், என் கேரக்டராக இருக்கட்டும், மதுமிதா கேரக்டர் எல்லாமே நடித்த ஒரு மைண்ட் ஃப்ரேமில் வந்து நடித்து வச்சுருந்தார். அந்த மேனரிசம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தாளமயமில் ஒரு நல்ல ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டாக ராஜீவ் மேனன் சாரும் பாலா சார் நாச்சியார்லையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு கேரக்டராக அமைஞ்சது. ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் இருக்குது. எனக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ டைனமிக்காக சிங்கிள் ஷாட்ஸ், அதாவது 4 நிமிஷம் 5 நிமிஷம் டேக் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கன்சீவ் பண்ணியிருப்பார் பாபா மாஸ்டர். ஸோ அதுக்கு நிறைய ரிஹர்ஸ் பண்ணி எடுத்தோம். அது எல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவங்க மதுமிதா அந்த சாங், இந்த சிறுக்கி சாங்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக் ரைட்டர் லோகன், அந்த அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும், அந்த நார்த் மெட்ராஸுடைய ஆத்தென்டிசிட்டி வேணும் அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவருடைய லிரிக்ஸில் வந்து அமைஞ்சது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சாராக இருக்கட்டும், அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அகெயின் இன்னொரு டெபியூட்டன் டைரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய லவ் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இல்லை சார், அப்படி கிடையாது. அந்த அந்த ஆக்சுவலி அந்த ஃபிலிமுடைய பிகினிங்கே அந்த ஏரியா, இப்போ வண்ணாரப்பேட்டைனா இந்த பசங்க காத்தாடி விடுற பசங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ படத்துடைய பிகினிங்கே வந்து காத்தாடி டோர்னமெண்ட்டில் ஆரம்பிக்கும். அந்த ஆப்போசிட் பசங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த அந்த மொமெண்ட்டில் வந்து தான் அந்த சண்டை ஆரம்பிக்கும். பார்த்திபன் சார் அடிப்பார், அங்கேருந்து அந்த சாங் வந்து ஆரம்பிக்கும். எஸ், ஃபோக்கஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எஸ், 100% ஃபோக்கஸ்டு ஃபில்ம் இது. கரெக்டாக? ஃபஸ்ட் லைன் ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் ஓகே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது ரொம்ப நேரமாக திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலே 100% ஃபோக்கஸ்ன்றது உண்மையான விஷயம். நான் சொல்கிறது சும்மா அங்கே மேலே எழுதியிருக்காங்கன்றதுக்கு இல்லை. அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள். அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன், சரவணன். எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது, அதை கேட்டோன்னே முதல்ல பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும்னு நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க. அந்த செலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ருத்ரதாண்டவத்தை. போதும், இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும். பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி. இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம். அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி. இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திங்க. நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை, கடைசி படம் மாதிரி நினச்சிட்டு தான் இந்த படத்தை பண்ணுறாரு. அதனால் தயவுசெய்து அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு, நானும் வந்து ஒரு டைரக்டர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம். அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். முதல்ல டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது, நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு 10 நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன். அழகி மாதிரியான நிறைய படங்களை.
அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம். புதிய பாதையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வளர்ந்ததுக்கும், நான் பேசுகிற மொழிக்கும், அந்த சேரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன். முழுக்க வந்து அது கற்பனை. அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு கிரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன், அதான் ஒருத்தன் சொன்னானா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து 70 வயசாச்சு, அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. கிளாஸே யூஸ் பண்ணுறதுனா படிக்கிறதுக்காக. இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு 80 வயசாச்சு, அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பாட்டிலேருந்து அப்படியே அடிச்சிடுவார் அவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளாம் எப்படி யோசித்து கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா, இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு தரமான லோக்கல். வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது, ஒரு தரமான லோக்கல் படம். லோக்கல்ங்கிறது ஜாலியாக இருக்கும், பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. பிகாஸ் அது வந்து டைரக்டரோட மைண்ட் செட்டே அந்த மாதிரி. அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார். இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோட. ஸோ அப்படி கதை கேட்டு முடித்த உடனே எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது. இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி, இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை, அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா, அது ஒரு மிகப்பெரிய நெருடல். நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் போட்டால், ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது. பட் நம்பியாரை பார்க்குறது எப்படின்னா, எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு. திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்திருக்காரு. அதனால் அந்த என்னை வந்து வில்லனாக பார்க்குறது யாருன்னா ஜிவி பிரகாஷ். அவருக்கு நான் வில்லனாக தெரிவேனே தவிர, நம்பியார் மாதிரி தெரிவேனே தவிர, ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான். இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான். உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அப்புறம் டைரக்டர் நடித்து காமிச்சோன்னா எனக்கு என்ன, மிக சில டைரக்டர்கிட்ட மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி தோணும், இவங்க நடித்து காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும், நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேண்டான்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார். ஸ்பாட்டில் போனதுக்கப்புறமேல ஜிவியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது. 1000ல் ஒருவனில் வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவிய அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைஞானமான்னு சொல்லிட்டு. அவர் நடிப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்காரு 2 ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து. அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். அந்த பன் பட்டர் ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் 2 பக்கமும் அந்த மாதிரி 2 ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்கள். இதெல்லாம் நான் அங்கே யோசிச்சுட்டு வரல, இங்கே தான் திடீர்னு எனக்கு வந்தது. நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணி முன்னாடியே நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், 4 to 4:30 எனக்கு ஒரு கால் வரும், ரொம்ப அவசரமான ஒரு கால், அது மட்டும் பேசிக்கிறேன். ஒரு கால் இதுவாக இருக்குமோன்னு நினச்சேன், அதுவா இல்லை இந்த கால். ஸோ அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் பேசிகிட்டு இருந்த காலம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்த நேரம். இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். ஹலோ, நான் மறுபடியும் பேசுகிறேன். அது சஸ்பென்ஸ் வேண்டாம், அப்படி என்ன முக்கியமான கால்னு சொல்லிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஒரு முக்கியமான விஷயமா மெசேஜ் அனுப்பிச்சேன். எப்போவுமே அமீர் கான் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அந்த மாதிரி ரிப்ளை பண்ணார். இன்றைக்கி 4 to 4:30 நான் உங்களை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் இருக்கார். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான். அது எதுக்காக நான் அவரை அணுகினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வரும். அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்தது யாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் தான் முதல்ல. அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஓங்கி கைத்தட்டலாம். அந்த காலத்தில் நம்ம பாலையா, எஸ்வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்போ இல்லைங்கிற ஒரு குறையை போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர். நிஜமாக நடித்து பிடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும், இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறோமான்ட்டு. உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது, உண்மை அப்படியே சொல்கிற மாதிரி. அப்புறம் இந்த 2 ஹீரோயினுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எல்லாம் ஜீவி தான் பொறுப்பு. அதனால் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை. அதனால் அவர் பேசும்போது சொல்லி சாக்லேட் கொடுத்ததானே டைரக்டர் சொன்னார், ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவார், ஒரு நாளைக்கு அது வாங்கிட்டு வருவார், இது வாங்கிட்டு வருவார் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், நேரடியாகவே கொண்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுத்தோம்னா தப்பாக இருக்கும்,
அதனால் யூனிட் பூரா கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல யூனிட் பூரா கொடுக்குறாரு அதனால் அங்கேயும் போட்டோமேங்கிற ஒரு ஸ்டாக்காக தான் கொடுத்தேன். அது நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி செய்வார். அவங்க வீட்டுக்கெலாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வயதான பெண்மணிகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க, அப்படியே கட்டி பிடிச்சிருப்பார். கொஞ்சம் கூட அதுக்காக சளைக்காமல் கட்டி பிடிப்பார். என்னடா அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு 4-5 இளம் பெண்கள், மொத்தம் 100 வயசு தான் இருக்கும் 4 பெண்களுக்கு. அதனால் இங்கே கட்டி பிடிக்கிறது ஆரம்பித்து அது வரைக்கும் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி சில நேரத்தில் நான் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன். நான் பாடலாசிரியர் வந்து எனக்கு ரொம்ப போன படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன். நம்ம வழக்கமாக சொல்லுவோம் வாலி சார்லாம் அப்படியே ஸ்பாட்டில் எப்படியே எழுதுவாருன்னு சொல்லிட்டு. இவர் ஸ்பாட்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவார். SPOT டீ போடும்போதே எழுதிடுவார் ஒரு டீயோட. அந்த மாதிரி ரொம்ப பயங்கர திறமையானவர். அப்புறம் கிரண் ஆர்ட் டைரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கார் பாருங்க, அதுக்கு ஒரு விசில் அடிக்கிறார் யாரோ வந்து. ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம், ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்மு. தயவுசெய்து எல்லாரும் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு என்னுடைய நன்றி. பாருங்கள், போகும்போது அப்படி லேசாக ஒரு ஐஸ் வைக்கிறேன். அந்த மாதிரி தொகுத்து வழங்கின கவிதைக்கும் நன்றி. வணக்கம். முதல்ல இந்த மேடையில் வந்து இந்த அரங்கத்தில் நான் நன்றாக வருவேன் என்று நம்பிக்கையூட்டிய 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று எங்கள் மூர்த்தி சார், நான் பார்த்திபன் சாரை தான் சொல்கிறேன். அடுத்தது எங்கள் மாமா நரேந்திரன் மாமா. மூர்த்தி சாரும் நானும் வந்து அவரே சொல்லுவார், அதை இருந்தாலும் நானும் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் டப்பிங் முடிச்சுட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்கு நடந்து போவார், நான் ராயப்பேட்டைக்கு நடந்து போவேன். அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும் ஆர்கே லேபில். அப்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த படத்துக்கு போனேன் வாய்ஸு சூட் ஆகலை, இந்த படத்துக்கு போன வாய்ஸ் சூட் ஆகலைன்னு சொல்லும்போது, இல்லை சார் நம்ம எல்லா கேரக்டருக்கும் நிச்சயமாக சூட் ஆகிற ஒரு காலம் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்குள் ஊட்டியவர் எங்கள் மூர்த்தி சார். அடுத்தது நாங்கள் பழனி பாத யாத்திரை போகும்போது, அப்போ நான் சோர்ந்துருக்கும்போது, மாமா எனக்கு ஒன்றும் வாய்ப்பே வரல மாமா, சான்ஸே எனக்கு கிடைக்கல மாமா, நடே நீ வருவடா, நல்லா வருவடா, முருகன் இருக்காண்டான்னு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை முன்னேறுவதற்கு ஊக்குவித்தவர் எங்கள் மாமா நரேந்திர மாமா. அதுக்கப்புறமா இப்போ மச்சான் பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாப்புல, கொண்டாப்புல, பேசினாப்புல. 3ஆவது நாள் நான் ஃபோன் பண்ணும்போது சார்னாப்புல, சார்லாம் வேணாண்ணா சரி மச்சான்னாப்புல, உடனே மாற்றிக்கிட்டார் உறவு முறையை. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டார். இது வந்து மாமா கொஞ்சம் நீ தாடி வளர்த்துறணும். சரி வளர்த்துறேன், முடி தான் வளர்க்க முடியாது தலையில், தாடி ஈஸியாக வளர்க்கலாம், மேக்கப்பே போடக்கூடாது, போட்டால் மட்டும் நீ மூஞ்சி நல்லா இருக்க போது, போடவே இல்லை விடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஊர்ஞாய். அதாவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த கேரக்டரை வந்து சொல்லி நமக்குள்ளே புகுத்தணும். அது அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே புகுத்தியாச்சு பாபா பாஸ்கர். அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள், அங்கே கூட இருந்தவர்கள், சார் மூர்த்தி சார், தம்பி ஜிவி பிரகாஷ், அவரோடு நான் கடவுள் இருக்கான் குமாரில் அவருக்கு மாமனாராக நடித்தேன், இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன். எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு 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 மனசு ஒத்து போய் அப்படி நடித்தோம். அடுத்ததாக என்னுடைய மச்சான் பாபூஸ், எங்கடா இருக்க, அங்கேயா, சரி அவன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள், அங்கே இருந்தவர்கள், வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு. மாமா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு, வண்ணாரப்பேட்டை வச்சா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில், அதற்கு பிறகும் பார்த்திபன் சாரும் சொல்லிட்டாரு, பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க, தம்பி ஜிவி பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த என்னுடைய மச்சான் சாமியார் பாபா பாஸ்கர் அவர்களுக்கும், தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும், இவ்வளவு நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற, இனிமேலும் கொடுக்க போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும்
எங்கள் சித்தப்பா பையன் மணிக்கும், மணி பாரு, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு டப்பிங் போயிருந்தேன். அதில் வந்து பூனம் பஜ்வா கிட்ட ஒரு லென்த்தாக டைலாக் லோக்கலாக இறங்கி பயங்கரமாக டைலாக் பேசினோம். அந்த படத்தை அது டப்பிங்லாம் முடிச்சுட்டேன். சவுண்ட் இன்ஜின்லேருந்து எல்லாருமே செம்ம சூப்பர், சான்ஸே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து கரெக்ஷனுக்கு போயிருக்கேன், டப்பிங் கரெக்ஷனுக்கு போயிட்டு அந்த டைலாக்லாம் பேசிவிட்டு சின்ன 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 கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு, மாஸ்டர் எப்படி இருக்குது மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். மாஸ்டரில் மதே நீ சூப்பராக பேசின பற்றி நடிச்சு பற்றியா ஒரு சீனு. ஆமாம் மாஸ்டர், அதை நான் தூக்கிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. அது அதிர்ச்சி சம்பவத்தை கூட ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். பெண்களை வந்து என்றைக்குமே செலாம் நல்லா பண்ணு, பட்டு நல்லா பண்ணு அப்படின்னு அன்பான வார்த்தைகளில் பெண்களை மட்டும் இல்லை, சிறப்பாக நடிக்கக்கூடிய அனைவரையுமே அப்படி தான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான நடன இயக்குனர். முதல் முறையாக இயக்குனராக அறிமுகமாகி பட்டையை கிளப்பியிருக்காரு. அது உங்கள் எழுத்துக்களில் எங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவரை இப்போது மேடை கழைக்கிறோம். உங்களுடைய இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும். என்னை பற்றியும் லைட்டாக சொல்லிடுங்க. எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார். நான் வந்து கதை ரெடி ஆகிட்ட பிறகு இதை வந்து நல்ல ஒரு, அதாவது சினிமாலேயே நல்ல ஒரு டேலண்டடாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் இருக்கார். அவர் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் பார்த்திபன் சார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கதை கேட்குறாரா கேளுங்க சார், என் படத்துக்கு தேவைப்படுறாரு. அப்படியா, கேட்கட்டா மாஸ்டர் அப்படின்னு உடனே கேட்டார். இது மாதிரி மாஸ்டர் கதை சொல்லணுமா சார் அப்படின்னாங்க. வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக உடனே வர சொன்னார். மறுநாள் ப்ரிப்பேர் ஆகி போகிறேன். என்னென்னா இது எனக்கு பயங்கரமான டார்கெட்டு. நம்ம பண்ணியிருக்க கதை வேல்யூபிளாக இருக்குமா, வர்த்தபுளாக இருக்குமான்னு சொல்லி அவரோட எக்ஸ்ப்ரெஷனில் தான் நான் கான்ஃபிடன்ட் லெவல் ஏற்றணும்னு சொல்லி போகிறேன் ப்ரிப்பேர் ஆகி. அதாவது ஐ டு ஐ, ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நேரில் உட்காந்து பேசுகிறேன் சார்கிட்ட. சார் நான் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார், இப்போ தயாரிப்பாளர் ரெடி ஆகிட்டாங்க, ஹீரோ ஜிவி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். சார் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ளோவில் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக. சார் இதுதான் சார் உங்கள் கேரக்டர், இப்படி தான் சார் வருவீங்க, இப்படி தான் சார் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் கதை கேட்டார். மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், நான் அப்படியே பண்ணிடுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அதாவது நீங்கள் வாழ்ந்த இடத்தோட விஷயங்களை சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாம், ஃபர்தராக பேசலாம், சொல்லுங்கள் உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டுங்க. என்னென்னா பார்த்திபன் சார் வந்து கதை ஓகேன்ட்டார்னா அப்போது இது கதைக்களமாக இருக்கிறது என்று பெரிய நம்பிக்கை வந்தது பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான். அந்த நம்பிக்கை கொடுத்தது எனக்கு பார்த்திபன் சார். அதுவும் இதில் எனக்கு ஒத்துக்கினதுக்கு வந்து சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சானை நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா கோலி விளாட்னோம். யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான். எம்எஸ் பாஸ்கர் மச்சானை நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். 2 பேரும் ஒன்றா பிறந்தது தான் தவிர மிச்சபடி மச்சான் தான். என் மச்சானை வந்து முதல்ல வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். என்னன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு கேரக்டரு என் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் நான் அப்படியே பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார். ஆஹா இவர்கிட்ட நம்ம கதை சொல்லிவிடுமா பேக்கை மாட்டிட்டு பார்க்குறாரா இல்லையா. அவர் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார் இவன் பேக்கு திருடனா இல்லை ஏர்போர்ட்டில் அந்த பாம்பில் பேக் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவர் நேரில் உட்காந்து சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன். உட்காருங்க சார், நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர். சரி சார், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஊர்நாய் என்ற ஒரு வாழ்ந்த தியாகியோட கதை சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அப்படியே ஒரு காஃபியை சிப் பண்ணினே கேட்டார். சரி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்தது அப்படி தாம்மா, ராயபுரம் பக்கத்தில் தாம்மா, இந்த ஏரியா தாம்மா, இந்த சந்து தாம்மா, இந்த சந்துக்குள்ளே நாடார் வருவார்னு வச்சுக்க, நாடார் கை தூக்குனானா அப்படி இப்படின்னு பரவாயில்ல மிங்கில் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் என்கிட்ட வாங்கிட்டு சரி சார் கூப்பிட்டாருன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், அதாவது 75% இன்க்ரீஸ் ஆன கான்ஃபிடென்ட்டு. எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்னா இன்னும் 100% நான் ஃப்ளோவில் பண்ணுவேன்ல. அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லபடியாக மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தான் ஒரே ஒரு குறிக்கோள். அது அவர்கிட்ட இருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டேன். எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட கதை சொல்லியிருக்கேன், அது ஃபோன் வரணும், கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஆஸ் யூஷுவலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா 3ஆவது நாள் ஒரு ஃபோன் எந்த நம்பர்னு தெரில, ஒருத்தர் எடுத்தார். என்ன மச்சான் என்ன பண்ணுங்கிற அப்படின்னா, யாருங்க அப்படின்னு. நான் மச்சான் இப்போ தான் பார்த்து அதுலேயும் வந்துட்டு பார்த்தியா நீ, நான் தான் மச்சான் ஊர்நாயம் அப்படின்னா. ஊர்நாயமா என் கேரக்டர் பேர் இப்படி இந்த பாடிக்கு தெரியும்
ஹலோ யாருங்க நீங்கள் அப்படின்னா, எப்பா நான் தான்ப்பா ஊர் நாயா தான்ப்பா முந்தா நேற்று கூட உட்காந்து ஏர்போர்ட்டில் சரக்கு வச்சோமே. ஐயோ எம்எஸ் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா, அவர் அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்குன்னு கதாபாத்திரமாகவே எனக்கு ஃபோன் அடித்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் நம்ம பண்ணலாம் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லு மச்சான், அணிலேருந்து அவர் மச்சான் கூப்பிட ஆரம்பித்தார் தான். என்னை இது வரைக்கும் ஸ்பாட்டில் இல்லை, இப்போ என்ன மச்சான் எப்படி மச்சாங்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருப்பாரு. என்ன படம் எப்படி போயிட்டுருக்கு, அது மாதிரி அவருக்கும் ரொம்ப நன்றி சார் இந்த கதை கேட்டு என்னை ஒத்துக்கினதுக்கு. அப்புறம் தயாரிப்பாளருங்க, அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்களே, எனக்கு கிடைத்த தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப நல்ல நல்ல விதமான தயாரிப்பாளர்கள்னு சொல்ல முடியுங்க. என்னை வந்து என்னென்னா என் கூடயே நின்னாங்க ஸ்பாட்டில், என் கூடயே இருந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஸ்பாட்டில் இப்படி நடந்தது சார் அப்படி நடந்தது சார் சொல்கிறதுலாம் அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா என் பக்கத்துலேயே என் கூடையே அங்கங்கே நின்றுனே இருப்பாங்க. அதாவது அங்கே இருப்பாங்க, அங்கே இல்லைனா இங்கே இருப்பாங்க, இங்கேருந்து பார்த்துனே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆச்சு மாதம் நாங்கள் எல்லாம் பார்த்துனே இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க உங்கள் பின்னாடி நான் இருப்பேன்னு சொல்லி என்னை இது வரைக்கும் தட்டி கொடுத்து என்னை வழி நடத்தி இந்த படம் வெற்றிகரமாக எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னை தயாரிப்பாளர் தான். ரொம்ப நன்றி சிராஜ் சார் அண்டு சரவணன் சார் அண்டு இன்னொரு சரவணன் இருக்கார், அவர் வரல. இவங்க எல்லாரும் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. மிச்சபடி நம்ம ஆர்ட் டைரக்டர் கிரண் என்னோட வயசில் ஒரு 10 வயசு பெரியவராக இருந்தாலும் ஒரு நண்பன் மாதிரி தான் பழகுவோம். அதனால் இந்த படத்துக்கு அவரோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா அவரும் வந்து ராயபுரம் தான், பக்கத்தில் அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும், என்னென்ன மேட்ரு தேவை, சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், எப்படிலாம் அந்த இடத்துல ஆண்டனா இருக்கும், எந்த இடத்துலலாம் பூச்செடி வச்சுருப்பாங்க, வாட்டர் பாட்டிலெலாம் பூச்செடி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி என்னென்ன டப்புலாம் இருக்கும், இதெல்லாம் நுணுக்கங்களாக எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து ஜாயிண்ட் ஆனதும். அந்த மாதிரி நல்ல பலமான என்னோட ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்லணும், மகேஷ் சார். அதாவது இஸ் ஒன் ஆஃப் த காட் ஃபாதர். காடை எடுத்துட்டிங்கன்னா ஃபாதர் மாதிரி தான் இருப்பார். அதாவது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பேச்சு வராது ஸ்பாட்டில், ஒரு சவுண்டு வராது. ரஹீம் லைட்டாக பேன் பண்ணுமா அங்கே கேட்குற ஒரே வாய்ஸ் என் வாய்ஸாக தான் இருக்கும். சார் என்ன சார், அதாவது எங்களை வந்து எங்களை வழி நடத்தி சென்றது வந்து மகேஷ் சாருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து டே அண்ட் நைட்டு, அதாவது 54 நாளில் முடிச்சு வந்த படத்தை நான் குப்பத்து ராஜா படத்தை டே நைட் மகேஷ் சார் கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருந்தாலும், மாஸ்டர் நான் ரெடி மாஸ்டர் போகலாம் மாஸ்டர், அப்படியே இங்கே 6 o'clock முடிச்சுட்டு திருப்பி அங்கே போய் 7 o'clock திருப்பி அதே டேயில் மார்னிங்கில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். மகேஷ் சாரும் வருவார். இந்த மாதிரி எங்கள் போகிற இடத்துல எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல நல்ல ஃப்ரேம்ஸு நல்ல நல்ல லைட்டிங்கு சூப்பராக கொடுத்துருக்காரு ஒரு பிளாக்கும். அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பலமான ஒரு டெக்னீஷியன்லாம் சேர்ந்தது தான் இந்த குப்பத்து ராஜா. இது முழுக்க உழைப்பால் உருவான கதை தான். என்னோட முதல் படம். இதில் வந்து இதுக்கப்புறம் ஐயோ சாரி பின்னாலேருந்து நோண்டுறாங்க, மதுமிதா மறந்துட்டேன். மதுமிதாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாண வாழ்த்துக்கள். அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, இது கிளாப் பண்ணுங்களேன். வேணாவா? சரி ஓகே. கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நல்லா நீங்கள் மேலும் வளரணும். அவங்களும் என் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரு. என்னோடய படத்தில் மட்டும் 35 ஆர்டிஸ்ட் இருக்காங்கங்க. என்னோடய செட்டு வந்து எப்போவுமே கலகலன்னு இருக்கும். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 150 பேர், ஆர்டிஸ்ட் ஒரு 35 பேர், ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கொச்சன்னு எப்போவுமே வந்து ஏரியா கலகலன்னு இருக்கும்ல. அந்த மாதிரியே என்னோடய 54 நாளையும் நான் கழித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை. வரப்போகுது April 5th ரிலீஸு. கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கிறது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இறைவன்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் எதனா கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். ஆமாம்ல, கரெக்டாக கேட்டாங்க பாருங்க மேடம். என் படத்தில் 2 ஹீரோயினிங்க. ஃபஸ்ட்டு பாலக் லால்வாணி, அப்புறம் பூனம் பஜ்வா வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக 2 பேரும் ரொம்ப டெடிக்கேஷனுங்க. எதுலனா இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் கற்றுத்தர மாதிரியே இருக்கும். என்னன்னா நோ திஸ் இஸ் லைக் கரெக்ட் நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்துல நான் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். இதுக்கு நடுவில் ஒருத்தங்க கடா வெட்டர் யாருன்னா இந்த அம்மா, அது இல்லை நீ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டால் நான் எதனா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்ம கதாநாயகி கிட்ட சொல்லி கொஞ்சம் கேப் வாங்கிக்கிறது. சரி, இந்த மாதிரி ரொம்ப போட்டியாக அழகாக நல்லா வந்திருக்குங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கதாநாயகர்கள். அதுக்கப்புறம் என்னோடய படத்தில் திலீப் சுப்புராயன் மாஸ்டர் அண்டு அன்பரியூ மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.
சார் அவர் வந்து நான் தான் சொன்னேன் சார், குப்பத்து ராஜாக்கள். நாங்கள் எங்கள் படத்தில் குப்பத்து ராஜாக்களோட கதையை தான் சார் சொல்லியிருக்கோம். அதுலேயே தெரியுது அவரும் ஒன் ஆஃப் த ராஜா. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வியை மாற்றிக்கலாம் சார். என்னோடய கதாநாயகன் எப்படின்னா கேரக்டர் நான் சார் முதல்லையே நான் சொன்னது வந்து, அதாவது என்னோடய நடனத்தை வந்து துவக்கி என்னோடய நடன மாஸ்டராக டான்ஸ் மாஸ்டராக வந்து துவக்கி வச்சது வந்து தனுஷ் சாராக இருந்தாலும், என்னோடய இயக்குனர் பாதையை வந்து தொடங்கி வச்சது பொறுப்பு வந்து ஜிவி பிரகாஷ்க்கு தான் செய்கிறோம். அதனால் என்னோட கதாநாயகர் முதல்ல என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு தயாரிப்பாக, மாஸ்டர் நீங்கள் போய் சொல்லுங்கள் மாஸ்டர், கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து அனுப்பிச்சார். கண்டிப்பாக அவர் நம்பிக்கையை வீணாக மாட்டேன் என்று பெரும் நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சார் ராயபுரம் கிடையவே கிடையாது சார். இது சார் ராயபுரம் ஆள் தான், பட் இட்ஸ் வண்ணாரப்பேட்டை சார். அதாவது ஒரு 4 ஸ்டாப் தள்ளி அந்த பக்கம் சார் வண்ணாரப்பேட்டை கதை. அதாவது வண்ணாரப்பேட்டை கதை கூட கிடையாது சார். நான் சின்ன வயசில் வந்து பார்த்து ரசித்து சில சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல சார், சில சண்டைகள் இருக்குது சார், சில அன்பான விஷயங்கள் இருக்குல்ல, சில கூட்டமைப்பான விஷயங்கள்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன்ல, அதெல்லாம் இந்த குப்பத்து ராஜாவில் கொஞ்சம் சினிமா விஷயங்களும் சேர்த்து கலந்து செய்யலாம்னு சொல்லி தான் ஒரு குப்பத்து ராஜா சார். பாலிடிக்ஸ் கண்டிப்பாக கிடையாது சார். பாலிடிக்ஸ்னால் மனிதர்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் இருக்குது சார், இந்த பாலிடிக்ஸ் கிடையாது சார். மனிதர்களுக்குள்ளே ஒன்று பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார், சார் ஈகோ பிரச்சனை, அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது சார். சார் அது அவன் வந்து தப்பாக பேசலையே சார். என்ன சார் பேசினான்? அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டி டெய்லியும் பார்க்குறாங்க, 2 பேரும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறான், இதுதானே சார் சொன்னான். அவன் தப்பாக எதுவுமே பேசலையே சார். பண்ணியிருந்தாங்கன்னா சென்சார்லேயே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே சார். சார் என் படத்தில் வல்காரிட்டிலாம் இருக்காது சார், வாய்ப்பே கிடையாது. நல்ல அழகான ஒரு காதல் கதை இருக்கும், அந்த காதலில் வர சண்டை இருக்கும், அந்த சண்டையில் நடக்கிற யூகோ இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களாக தான் இருக்கும் தவிர மிச்சபடி வல்காரிட்டியாக இருக்காது சார் என் படம். கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். யோகி பாபு, அதாவது இப்போது யோகி பாபு எப்படின்னா, பரியேறும் பரமாள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு ஒரு கேரக்டராக நடிச்சிட்ருக்காருல்ல, அந்த மாதிரி என் படத்தில் ஒன்லி ஃபார் காமெடிக்கு மட்டும் இல்லாமல், டைமிங் ஜோக் பண்ணுறதுக்காக இல்லாமல், அவர் ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. கைசாமா என்ற ஒரு கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு. ஏன் அவருக்கு கைசாமானா, எனி டைம் கையில் ஸ்பேனரு, மைக் மெக்கானிக் அவர், அதனால் அவர் கைசாமான்ற ஒரு பேரை வைத்து அவர் வாழ்ந்திருக்காரு எங்கள் படத்தில். நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ வெரி மச்.